அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு விட்டுவிடுதல். பணம் தொலைந்தாலும் ஆபரணங்கள் தொலைந்தாலும் விட்டுவிடலாம். கைப்பொருள்கள் தவறினாலும் விட்டுவிடலாம். உறவுகளிடம் அண்டை அயலாரிடம் விட்டுதான் பிடிக்க வேண்டும். நாடு விடுதலை என்ற சுதந்திரம் பெற்று இருப்பது நம்முடைய தாய்மண்ணின் பெருமை. ஆனால் நாம் விடாமல் உறவாடினால்தானே உள்ளத்திற்கு இனிமை. காசி கயா புனித தலங்களுக்கு சென்றால் அர்ச்சகர் கூறுவார், ஒரு காய் ஒரு கனி சாப்பிடும் இலையை விட்டுவிட வேண்டும் என்று. என் மனதிற்கு ஏன் என்று கேட்க அவர் அந்த காய் கனி இலை பார்க்கும் போதெல்லாம் சமைக்கும் போதெல்லாம் இந்த புனித தலத்திற்கு சென்றோம் என்ற நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றார். என்ன கருத்துக்கள் பார்த்தீர்களா? விடுவதால் நன்மைகள் பயக்கும், விட்டுவிட்டால் உறவுகள் பிளக்கும். ஏன் இந்த நிலைமை? விட்டு பிடிப்போம், அவர்கள் மனதும் கற்கண்டாய் கரையும், களிப்பும் அடையலாம். தெரியாமல் செய்வதால் புரிய வைத்து விட்டு கொடுத்து விலக்கி நாமும் நல்லிணக்கத்தோடு வாழலாம். வீசும் வலையில் எல்லா மீன்களும் கிடைப்பதில்லை. தண்ணீரில் வீழ்ந்தவனை கூட 3 முறை தூக்கிவிடுமா தண்ணீர்கள். நம் முன்னோர்கள் கூறியது. தெரியாத ஊருக்கு கூட செல்ல கைபேசி உள்ளது. தெரிந்து செய்தாலும் நாம் விட்டு கொடுத்து கைகளால் அணைத்து அன்பாக பேசி மகிழலாம். நாம் கோபத்தை விட்டுவிடுவோம், இறைவனிடம் பக்தியை செலுத்துவோம். வாகனம் இல்லை என்றாலும் நடந்து சென்றாவது ஊரை அடைவது போல் வேண்டாம். இது நமக்கு என்ற குணங்களை விட்டுவிட்டு வீறு நடைகள் போட்டு காலத்தோடு கனிந்து வாழ்வோம். விடுவோம் மனத்தளர்ச்சியை, பெறுவோம் மனம் எழுச்சியை. இப்படிக்கு ஆர். சாந்தா பார்த்திபன்.